கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் இங்கே சாட்சியாக நிறுத்தின கர்த்தரை முதலாவது நான் சொல்லிருக்கிறேன். நான் ஆசாரிபுரம் மெடிக்கல் காலேஜில் ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய கணவனார் தேன்பெட்டி தொழில் செய்துட்டு இருக்காரு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக அந்த தொழிலில் இருக்கோம். ஆனால் அந்த தொழிலுக்காக நாங்கள் நிறைய அமௌண்ட்டு கடன் வாங்கி அந்த தொழில் ஆரம்பித்தோம். அதில் எங்களுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் எங்களுக்கு எந்த தேனுமே கிடைக்கல. ஏதோ கொஞ்சம் கிடச்சி எங்களால் கடன் அடைக்க முடியலை. 3வது வருஷம் எங்களுக்கு கொஞ்சம் தேன் கிடச்சிது. ஆனால் அதை விற்க முடியாத தடை. அந்த தேனை நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் ஒரு சின்ன வீடு, அது அரசாங்கம் கட்டி கொடுக்குற ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டில் ஒரு 2 ரூம்லேயே அடுக்கி வச்சுருந்தோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை கட்டளையிட்டார். 3வது ஒரு குழந்தையை தந்தார். அந்த குழந்தைக்கு டெலிவரிக்காக நாங்கள் அங்கே போனோம். அந்த இடத்த விட்டு நாங்கள் எங்களோட சொந்த வீடு பாலப்படலாம். அங்கே எங்களால் வர முடியலை. ஏன் வர முடியலைன்னா, எங்கள் இந்த கடன்காரங்க டெய்லி எங்கள் வீட்டில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தட்டிகிட்டே இருப்பாங்க. ஃபைனான்ஸ்காரன் யார்கிட்டையெல்லாம் கடன் வாங்கியிருந்தோம், யார்கிட்டையெல்லாம் சீட்டு பிடிச்சிருந்தோம், எல்லாருமே டெய்லி கதவை தட்டிகிட்டே இருக்கணும். அதனால எங்களுக்கு அந்த இடத்த விட்டு நாங்கள் ஒரு விஷயம், நாங்கள் பிள்ளையை கவனிக்க ஆள் இல்லாதனால அங்கே இருந்தோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கடனில் எங்களால் நிற்க முடியாத சூழ்நிலையில தான் நாங்கள் அந்த வீட்டில் போய் தங்கி இருந்தோம். அந்த வீடை பொறுத்தவரை எங்கள் வீட்டோட ஒரு ஹால் அளவு கூட கிடையாது. அதுலேயே ஒரு 3 ரூமு. அந்த 3 ரூமில் 2 ரூம் ஃபுல்லாக தேன் இருக்கும். ஒரு சின்ன ரூமுக்குள்ளே தான் நாங்கள் 5 பேர், 3 குழந்தைகள், அவர், நான். எங்கள் சாப்பாடு அதில் வைக்கணும், பிள்ளைகளுடைய பேகு, தூக்கம் எல்லாமே. அந்தளவுக்கு ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே இருந்தோம். அங்கேயும் கடன்காரங்க இங்கேருந்து கேட்டு அட்ரஸை கேட்டு தெரிஞ்சு அங்கேயும் டெய்லி பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் தொழிலுக்காக ஒரு வண்டி வாங்கியிருந்தோம். அந்த வண்டிக்கு எங்களால் ஃபைனான்ஸ் கட்ட முடியாதனால வண்டிக்கு இவ்வளோ ஃபைனான்ஸ்காரங்களும் பேங்க்லேருந்து அவங்களும் எங்களுக்கு பிரச்சனை. அப்படியே ஒரு கஷ்டத்தில் கண்ணீரின் மத்தியில் இருக்கும்போது என் கூட வேலை பார்க்குற சிஸ்டர் இங்கே வர்றவங்க என்கிட்ட ஒரு பாஸ்டர் இருக்காரு, நீ ஒரு நாளைக்கு அவரை ப்ரேயருக்கு கூப்பிடு, ஏதாவது இந்த தேன் விற்கிறதுக்கு தடை இருக்குன்னா அந்த தடை தீருங்களா அப்படின்னு சொன்னாங்க. நான் பாலப்படம் சிஎஸ்சி சர்ச்சோட மெம்பரு. அங்கே நான் டீக்கனஸாக இருந்த ஒரு பொம்பளை. அதனால எனக்கு அந்த சிஎஸ்ஐ அந்த இதுக்குள்ளே நான் வளர்ந்த காரணத்தினால நான் எப்போ கடவுளை சின்ன வயசில் அரைஞ்சனோ அப்பத்துலேருந்து அந்த சிஎஸ்ஐ பாரம்பரியத்துக்குள்ளே இருந்தனால எனக்கு பாஸ்டர் கூப்பிட விருப்பம் இல்லை. அவங்க சொல்லும்போது அவன் சரின்னு சொல்லிட்டு நினைத்தாரோ எனக்குள்ள மனசுக்குள்ள அந்த ஒரு எண்ணமே இல்லை. ஆனாலும் வீட்டில் அவர்கிட்ட சொல்லும்போது அவர் கொஞ்சம் அதில் விருப்பப்படலை. அதனால நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பாஸ்டர் கூப்பிடுன்னு அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஆன்னு சொல்லுவோம், ஆனால் கேட்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு அடுத்த சீசனை எங்களுக்கு ஆரம்பிச்சது. அந்த அடுத்த சீசன் ஆரம்பிக்கும் போது அதுக்கும் திரும்ப கடன் வாங்கினோம். எங்கள் குடும்பத்துக்குள்ள அக்கா, தம்பி எல்லாருக்கிட்ட நகைகளை வாங்கி அடகு வச்சு அந்த சீசனுக்கு நாங்கள் போனோம். அதிலே கடவுள் எங்களுக்கு ஒரு நிறைய தேனை தந்தார். ஆனால் அதுவும் எங்களுக்கு தடையாகவே இருந்தது. அந்த தேனை நாங்கள் மொத்தமாக கேரளாவில் அவர் வாடகை இருந்த வீட்டில் வச்சுருந்தோம். ஆனால் அந்த தேனை விற்கலான்னு பார்த்தாலும் அதுவும் விற்கலை. இங்கே வீட்டில் இருந்த தேனை விற்கலை. இந்த தேன் அடிக்கடி ஒரு வாரத்தில் 1 இல்லைன்னா 2 கன்னஸ் பொட்டி வெடிச்சு வெளியே வரும். அப்போ எங்களுக்கு மனசுக்குள்ள ரொம்ப வலியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அந்த எத்தனையோ லட்சம் ரூபா செலவு பண்ணி வச்சுருக்க பொருள் அப்படியே வடிஞ்சு வெளியே வரும். நாங்கள் தூங்கிய இடத்துக்கிட்ட வரும்போது எல்லா கன்னஸையும் மாற்றி அதில் ஏதாவது கேனு லீக் ஆகுதுன்னு தனியாக கண்டுபிடிச்சு அதை துடைக்கணும். அவர் அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டே இருப்பார். ஒரு 50 கிலோ கேனை டெய்லி ஒவ்வொரு கேனாக மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பார்த்துட்டே இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு வலி இருந்துகிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் இந்த சிஸ்டர் என்கிட்ட திரும்பவும் சொல்லியாங்க, 2 ஸ்டெப்பு தேனு தடையாக இருக்குல்ல, நீ ஒரே ஒரு தேனாவது அந்த ஒரு பாட்டிலையாவது பாஸ்டரில் கொடுத்து நான் ப்ரேயர் பண்ணுறேன்னு. உடனே நான் அன்னைக்கு விற்கிறதுக்காக கொண்டு போய் வச்சுருந்த ஒரு தேனை கொடுத்து விட்டேன் அவங்ககிட்ட டியூட்டியில் இருக்கும்போது. அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. பண்ணி கொஞ்ச நாள் கழியும்போது எங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம். திரும்ப என்னன்னா, திரும்பவும் 3வது சீசன் வருது, இந்த 2026 சீசன். அப்படி இருக்கும்போது இனி என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே 2 சீசன் உள்ள தேன் இருக்கு, கடன்காரங்க நெருக்கிட்டு இருக்காங்க, வெளியே எங்கள் பாலப்பள்ளம் வீட்டுக்கே வர முடியாத நம்ம சூழ்நிலையில இருக்கமே, இனி என்ன பண்றதுன்னு திரும்பவும் என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன். பாஸ்டர் ஒரு முறை கூட கூப்பிடுமா, என்ன பண்ணான்னு கேட்கும்போது அவரா மன இறங்கி சரி கூப்பிடு பார்ப்போம்னு சொன்னாரு. அன்னைக்கு நான் கூப்பிட்ட அன்னைக்கே பாஸ்டர் நாங்கள் எல்லாரும் இருக்கும்போது ஒரு நாளை எங்களுக்கு குறிப்பிட்ட மறுநாளை சொல்லிட்டு காலையில் பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போக முன்னாடி அவர் விடிய காலம் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அந்த வீட்டுக்கு நாங்கள் வரும்போது எங்களோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டை கூட்டம் மாதிரி, நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் அந்த மாதிரி தான். அந்த வீட்டில் 2 ரூமில் தேனு, 1 ரூம் எங்களோட குடும்பம். இன்னொன்று எங்களுக்கு சமையல் பண்ண இடம் இல்லாதனால
வீட்டில் அந்த காம்பவுண்டுக்குள்ளே வெளியே அடுப்பு வச்சு நாங்கள் வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கோம் பாஸ்டர் வரும்போது. அதுதான் எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷ வாழ்க்கை அப்படிதான் எங்களுக்கு இருந்தது. அந்த இடத்துல அவர் வரும்போது நாங்கள் சமையல் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து ஒன்றுக்கு போனாலும் சரி, எத்தனை நாள் அந்த மிட் நைட் ஆனாலும் நாங்கள் வெளியே தான் வரணும். அட்டாச் பாத்ரூமோ எதுவும் கிடையாது. அந்த சூழ்நிலை இருக்கும்போது பாஸ்டர் வந்தார். வந்து தேனையெல்லாம் ஒவ்வொரு ரூமாக பார்த்துட்டு அவர் உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணார். நாங்கள் எல்லாருமே ப்ரேயரில் உட்கார்ந்தோம். அன்னைக்கு நாங்கள் என்ன வலியில் இருந்தோமோ அந்த வலியை அப்படியே சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டார். அப்படி பண்ணும்போது நாங்கள் எல்லாருமே அந்த ப்ரேயரில் அழுதுட்டோம். குழந்தைகளுக்கும் மனசுக்குள்ள ஒரு வருத்தம். அந்த அளவில் வந்து அந்த ப்ரேயர் இருந்து அப்படி ப்ரேயர் முடிச்சது. அப்படியே கடவுள் எங்கள்கிட்ட என்ன இருந்த கஷ்டமோ அதை அவர் அப்படி உணர்த்தி பேசிட்டாரு. பேசி முடிச்சதும் அவர் எங்கிட்ட சொன்னாரு, இந்த தேனை எடுக்க 2 பேர் வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி இந்த நாட்களுக்குள்ள 2 பேர் வருவாங்க. அதுல யாரு ஊர்ல இருக்க தேனை எடுத்து கேரளாவில் இருக்க தேனை எடுப்பேன்னு சொல்லுவாரோ அவங்களுக்கு தான் நீங்க கொடுக்கணும். அதுலயும் ஒருத்தர் வந்து நான் இந்த தேனை கொண்டு போயிட்டு திரும்ப உனக்கு காசு தரேன்னு சொல்லுவாரு, அவருக்கு நீங்க கொடுக்க கூடாது. யார் இந்த 2 தேனையும் எடுத்து பணம் தரேன்னு சொல்லியாங்களோ அவங்களுக்கு தான் நீங்க கொடுக்கணும். அப்படிதான் சொல்லிட்டு போயிட்டாரு. இது அந்த பாஸ்டர் அந்த நேரம் கடவுள் அவர்கிட்ட உணர்த்தி அந்த வார்த்தையை சொல்லலைன்னா நாங்க என்ன பண்ணிருப்போம்னா 2 பேர் வந்தாங்க எங்ககிட்ட. அதுல வந்ததுல ஒருத்தர் வந்து 2 பேருமே திக்கனாபட்டில் உள்ளவங்க, 2 பேருமே கர்நாடகாவுக்கு தான் அந்த தேவை எடுக்க கேட்டிருந்தாங்க. ஆனா அதுல வந்து ஒருத்தர் கர்நாடகா செட்டில்டு ஆனவர், ரொம்ப பணக்காரர். நம்ம யாரா இருந்தாலும் இந்த பணக்காரனுக்கு கொடுத்தாதான் நமக்கு டக்குன்னு காசு வரும் அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா கடவுள் அந்த ஊழியக்காரர் மூலமா எங்களுக்கு உணர்த்தின காரணத்தினால நாங்க வந்து எங்களுக்குள்ள கடவுள் எங்களுக்குன்னு ஒரு அறிவை கொடுத்து அந்த பணக்காரனை கொடுத்தா கரெக்டா அவர் போய் கர்நாடகா போவாரு, கர்நாடகாவில் செட்டில் ஆயிடுவாரு. நமக்கு அந்த தேவைக்குள்ள அமௌண்ட்டை திருப்பி கேட்க முடியாது. அப்படி என்னோட எண்ணத்துல அடுத்து வந்தார் இன்னொருத்தர். அந்த கர்நாடகாவுக்குள்ள செட்டில் ஆனவர் வண்டியோட கொண்டு வந்து கேரளாவில் நிற்காரு. நின்றுட்டு போன் அடிச்சுட்டே இருக்கும்போது இவர் வந்து போனை சைலண்ட்ல பண்ணிட்டு போன் எடுக்கல. அவர் ரொம்ப நேரம் நின்றுட்டு அவர் வண்டியை கொண்டு திரும்ப போயிட்டாரு. அடுத்துதான் இன்னொருத்தர் வந்தாரு. அவர் வந்து இப்படி கேட்டு ஃபர்ஸ்ட் அவர் வந்து எங்க வீட்டுல இருந்த தேன் எடுத்தாரு. இங்க ஊர்ல எடுக்கும்போது அன்னைக்குதான் அவர் தேன் எடுத்துட்டு வெளியே போறாரு. அதுக்கு பிறகுதான் நாங்க ரூமு கடகடா பெருக்கி அந்த ரூமுக்குள்ளேயே நாங்க போற அளவுக்கு கடவுள் எங்களை மாற்றிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவர் வந்து இங்கே முடிச்சதும் கேரளாவில் இருக்க தேனையை எடுத்து கேரளா 2 தேனைக்கு சேர்த்து எங்களுக்கு தேவையான அமௌண்ட்டு கொஞ்சம் அமௌண்ட் குறைஞ்சுதான் வந்து இருந்தாலும் மொத்த அமௌண்ட்டையும் அவர் தந்தாரு. அப்படி தந்ததுனால நாங்கள் எங்கள் ஊரில் உள்ள கடன்களில் இப்போ ஒரு 2 லட்சம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு 1.5 லட்சம் அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒரு 50,000 60,000 கடன் வச்சுட்டு மீதி அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிச்சுட்டோம். இந்த கட்டி முடிக்கிற இவ்வளோ நாளைக்குள்ள நான் வந்து அடிக்கடி நான் வந்து பாலப்பழத்துக்கு வருவேன். எங்கள் வீட்டுக்கு வர முடியாது. ஏதாவது நகைகள் எங்கள் பேங்க்ல இருக்கும், பாலப்பழம் பேங்க்ல, அதை மாற்ற வரும்போது பஸ்ஸில் வரும்போது டெய்லி எங்கள் வீடை பார்ப்பேன். இந்த வீட்டுக்குள்ள நம்ம என்னைக்காவது ஒரு நாள் கடவுளை குடும்பமாய் வந்து நாங்கள் ஜீவிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வரும். ஆனால் ஜீவிக்க முடியாத சூழ்நிலை. அந்த வீடை ரோடு வழியா பார்த்துட்டே போவான். அடுத்து வந்து என்ன செய்யன்னு தெரியாது. என் வீட்டுக்காரர் அந்த ஏரியாவுக்குள்ள பகல் வர முடியாத சூழ்நிலை. ஏன்னா வந்தா கடற்காரங்க நெருக்குவாங்க, யாரும் கொலை பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் வந்து நெருக்குவாங்க. அப்படி நெருக்காம நமக்கு மன வலியா இருக்கும். நாங்கள் என்னைக்காவது ஒரு நாள் போனா கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்கார விட முடியாது. அந்த வேகத்தில் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுவோம். அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது கடவுள் வந்து இந்த பாஸ்ட் மூலமா எங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த தேனை விட்டு ஓரளவுக்கு நாங்கள் கடன் அடைச்சோம். அடைக்கி முடிக்கும் முன்னாடி இந்த கடன்காரங்க இந்த ஊர்ல வந்து எங்களை கெட்ட வார்த்தையாக திட்டிட்டு போயிருக்காங்க அம்மா வீட்டுல வந்து. அப்படி திட்டிட்டு போகும்போது கூட ரொம்ப மன வருத்தத்தோட இருந்தான். ஆனா என்னைக்கு பாஸ்ட் எங்க வீட்டுல வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனாரோ அதுக்கு பிறகு எல்லா கடன்காரர்களும் சமாதானமாய் மாறிட்டாங்க. அவர் கடன்கார் ஒரு சீட்டுக்காரி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அக்கா அண்ணன் எப்படி இருக்காரு, பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, நீங்க எப்படி எல்லாம் கேட்ட பிறகுதான் இனி எப்போ அந்த அமௌண்ட் தருவீங்க அப்படி கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கெட்ட வார்த்தையா திட்டின லேடி, ரொம்ப சண்டை போட்ட லேடி அப்படி ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லா சேஞ்ச் ஆயிட்டாங்க. அப்படி இருந்தாங்க. அதுக்கடுத்து நான் கடந்த நவம்பர்ல இங்கே ஒரு ப்ரேயருக்காக வந்தேன், ஒரு உபவாச கூட்டம். அன்னைக்கு நான் ரொம்ப வலியோட தான் வந்தேன். அன்னைக்கு நான் மட்டும்தான் வந்தேன். அதுக்கடுத்து டிசம்பர்ல ஒரு நாள் வந்தேன். அப்புறம் வந்து நார்மலாக நாங்கள் ஜனவரி என்ன பண்ணுவோம்னா டிசம்பர் 31 மிட் நைட் சர்வீஸ் போயிட்டு எல்லாரும் ஜனவரி 1ஆம் தேதி உறங்கி கிடப்பாங்க. நான் மட்டும்தான் டியூட்டிக்கு போவேன். இது என்னோட ரொட்டீனான பழக்கம். அந்த 1ஆம் தேதி நம்ம கட்டாயம் டியூட்டியில் இருக்கணும். அந்த ஒரு வெறித்தனத்தில் போயிட்டு இருப்பேன். ஆனால் இந்த தடவை நான் ஃபர்ஸ்டே 1ஆம் தேதி எனக்கு லீவ் வேணும்னு கேட்டது. ஏன்னா இங்கே 10 மணி ப்ரேயர் இருக்குது, அந்த ப்ரேயருக்கு கட்டாயம் வரணும்னு. அப்படி லீவ் கேட்டுட்டு நான் வீட்டில் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொன்னேன், 1ஆம் தேதி நான் ப்ரேயர் போகணும்னு இருக்கேன் அழகிய மண்டபத்தில், கட்டாயம் இதில் யாரும் தடை பண்ணக்கூடாது, நம்ம குடும்பமாய் போகணுன்னு.
அப்போ அவங்க கிட்ட எந்த எதிர்ப்பும் வரல, வருவாங்க நான் எதிர்பார்க்கல. ஆனால் 31ஆம் தேதி பாலப்படம் சர்ச்சுக்கு போயிட்டு 3:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே ப்ரேயர் உறங்கிட்டு திரும்பவும் நாங்கள் 10 மணிக்கு எழுப்பி இங்கே கிளியராக கரெக்டான வேலைக்கு குடும்பத்தோடு வர கர்த்தர் கிருபை புரிந்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி. அன்னைக்குள்ள மெசேஜ்ல கூட சகோதரி சொல்லும் போது நம்ம ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த வாக்குத்தத்த வசனத்தை நாங்க பிடியாய் பிடித்து கொண்டு இந்த 2026ஆம் ஆண்டுக்கான இந்த தியான் சீசனுக்கு போகும்போது டெய்லி பிரேயர்ல ஏசப்பா நீங்க சொல்லியிருக்கீங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயத்தை எங்களுக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா, இந்த சீசனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். பாஸ்டரும் ஒவ்வொரு நாள் அந்த சீசன் போக முன்னாடியே ப்ரேயர் பண்ணி தான் அனுப்புனாரு. ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்னைக்கு தியான் கறக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு டெய்லி அவர் கேட்பாரு. டெய்லி அவருக்கு ஃபோன் பண்ணி அவங்களோட சிச்சுவேஷனை ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருப்பாரு. அந்த கேட்டுட்டு அவரும் ப்ரேயர் பண்ணுவார், வீட்டுக்காரரும் ப்ரேயர் பண்ணுவார், நாங்களும் வீட்டில் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்படி இருக்கும்போது ஒரு கரெக்டாக ஒரு 10 நாள் அந்த சீசன் தொடங்கி 10 நாள் ஆகும்போது ஒரு பெரிய மழை பெஞ்சாலே சீசன் அதோட முடிஞ்சுன்னு அர்த்தம். ஆனால் அந்த மழையில் நான் அன்னைக்கு பெரிய மழை பெஞ்சிருக்கு, எனக்கு தெரியாது, ஆனால் பாஸ்டருக்கும் அவருக்கும் மட்டும் தெரியும். அப்போ பாஸ்டருக்குள்ளேயும் ஒரு மனக்கலக்கம், அவருக்குள்ளேயும் மனக்கலக்கம். அவங்க 2 பேருமே எனக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்களுக்குள்ளே பேசி முடிவெடுத்துருக்காங்க. நான் அன்னைக்கு இன்னைக்கு ஏதாவது தேன் கிடைச்சான்னு கேட்குறேன். அவர் என்ன சொல்லியாரு, இல்லை நாங்கள் யாருமே இன்னைக்கு தேனுக்கு போகல, நாங்கள் முந்தின நாள் சாப்பிட்ட ஆகாரம் எதுவும் ஒத்து வராதனால எல்லாருக்குமே பேதி, அதனால நாங்கள் போகல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. நான் அப்போ அதனாலதான் உண்மையா போயிருக்க மாட்டாருன்னு நினைச்சேன். ஆனால் பார்த்தா அந்த பெரிய மழையினால அவங்க போகல. அதுக்கு பிறகு தேன் ஒரு சொட்டு கூட கிடைக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது கடவுள் பாஸ்டர் அன்னையா நைட்டு ஃபுல்லா கலங்கி போய் கடவுள்கிட்ட அழுது ப்ரேயர் பண்ணியிருக்காரு. ஏசப்பா நீங்க என்ன நன்மையை தருவேன்னு சொல்லி விட்டீங்க, ஆனால் இப்போ இப்படி இருக்க சொல்லுவேன்னு கேட்கும்போது ஏசப்பா அவர்கிட்ட உணர்த்தியிருக்காரு, இந்த மழையும் அவனுடைய நன்மைக்காக தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர்கிட்ட இருந்தான். உடனே பாஸ்டர் மறுநாள் கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மழை உன்னுடைய நன்மைக்காக தான் கடவுள் சொல்லியாரு, அதனால இதுலயும் ஒரு நன்மை இருக்கு, அதனால பயப்படாதீங்க, கடவுள் தருவாரு. இப்படியே தான் டெய்லி சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா பார்த்தா கரெக்டா ஒரு 10 நாள் தாண்டும் போது அது வரைக்கும் நாங்க ஃபாரஸ்ட் ஏரியால கொஞ்சம் தேன்பட்டி தான் போட்டிருப்போம். ஏன்னா கரடி தூக்கிட்டு போயிடும் முழு தேன்பட்டியோட சேர்த்து. அதனால கொஞ்சம் போட்டிருக்க நாங்க இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேன்பட்டியை ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லா போட்டு வச்சிருந்தனால அந்த ஏரியாவுக்குள்ள இந்த மழை பெஞ்ச 10 நாள் தாண்டும் போது நிறைய பூக்கள் பூத்து அந்த ஃபாரஸ்ட் தேன் காட்டு தேன் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விட கடவுள் அதிகமாக கட்டளையிட்டார். அந்த மழை எங்களுக்கு நன்மையான மழையாக கடவுள் மாற்றி தந்தார். அது மட்டும் இல்லாத மீண்டும் அந்த சீசன் அந்த மழையோட நிறுத்தாதபடி மீண்டும் கடவுள் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமான தேனை தந்தாரு. ஆனால் தேனை தந்து எல்லாம் எங்களுக்கு நிறைஞ்சிருக்குது. தேனை விற்கிறதுக்கு கடை நாங்கள் எல்லா கடன்காரட்டையும் மார்ச்சோட சீசன் முடிஞ்சிருச்சு, ஏப்ரல் உங்களுக்கு கடன் திரும்ப அடைச்சிடலானது எல்லாரையும் பேசி ஒதுக்கி வச்சிருந்தோம். ஆனால் ஏப்ரல் ஆயாச்சு, மே, ஜூன், ஜூலை வரை வந்தாச்சு, தேன் திரும்ப விற்கல. பாஸ்டர் ஒரு பக்கம் போராடி பிரேயர், நாங்கள் எங்களுக்குள்ள போராடி பிரேயர், ஆனால் திரும்பவும் ஒரு தடை. அப்போ எங்களுக்குள்ள ஒரு எண்ணம், ஒரு நாள் பாஸ்டர் மெதுவாக கூப்பிட்டு அந்த கேரளா கூட்டிகிட்டு போமான்னு சொல்லிட்டு பேசிட்டு பாஸ்டர்கிட்ட கேட்போம் போகிற மாதம். ஆனால் பாஸ்டரும் அன்னைக்கு நைட் மிட் நைட் இங்கே ப்ரேயர் நடக்கிற நாள் அவர் அந்த பற்றி உள்ள ஞாபகம் இல்லாமல் அந்த நாள் எங்களுக்கு டேட்டை தந்துட்டாரு. சரி நமக்கு போகலான்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவர் அங்கே போய் அங்கே அவர் ப்ரேயர் பண்ணிட்டு தேனை பார்த்து ப்ரேயர் பண்ணியிருக்காரு. பண்ணி முடிச்சதுமே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, உங்களுக்கு நீங்கள் மீண்டும் இந்த தேனை விற்காதபடி தடை ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஒன்று உங்கள் குடும்பத்துக்குள்ளேருந்து தடை பண்ணியிருக்காங்க, இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அந்த வியாபாரி கிட்ட நீங்க தேனை நல்ல விலைக்கு வித்தாச்சு, அவர்கிட்ட தேனை இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க உங்களுக்கு போன வருஷம் எந்த வியாபாரி எடுத்தாரோ அவருக்கு திரும்ப ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்க, அவர் என்ன பேசியாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் சொல்லிட்டு அந்த இடத்துல உடனே இவர் பழைய வியாபாரிக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணினதுமே அவர் எடுக்கல, நீ எனக்கு தராம அந்த தேனை வித்துட்டா, நல்ல விலைக்கு வித்தியாம ஒரு கூட்டுக்காரங்க எல்லாம் சொல்லியாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அப்போ உடனே இவர் இல்லை அண்ணா நான் விற்கவே இல்லை, எனக்கு தேவை என்கிட்ட தான் இருக்கு, நீங்கள் எடுப்பீங்களான்னு கேட்ட உடனே உண்மையாகவே நீ விற்கலையா, உனக்கு கூட்டுக்காரன் இப்படி சொல்லியிருக்கான், நீ அப்படி விற்கலைன்னா நான் எடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த ஜூலை லாஸ்ட்ல எங்களோட தேன் மொத்தமாக எடுத்துட்டு போனாரு. அந்த இடத்துலையும் கூட கடவுளுடைய இந்த ஊழியக்காரரை கடவுளை எங்களுக்கு அழைத்து அந்த இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல அந்த விஷயத்தை வெளிப்படுத்தின காரணத்தினால தான் எங்களுக்கு என்ன தடை இருந்துன்னு தெரிஞ்சு
திரும்ப நாங்கள் அந்த இடத்துல அவரை கூப்பிட்டு அந்த தேனையும் கூட கடவுள் எடுத்து மொத்தமாய் விற்க எங்களுக்கு கிருபை புரிந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த தேன் விற்றனால நாங்கள் ஊரில் யார்கிட்ட எல்லாம் கடன் வாங்கியிருந்தோம், யார்கிட்ட எல்லாமோ அவமானப்பட்டமோ அவங்களுக்குடைய எல்லா அமௌண்ட்டையும் மொத்தமாய் கடவுள் தீர்க்க கிருபை புரிந்தார். இன்னும் எங்களுக்கு கடன் இருக்கு, அது வந்து எங்கள் ஃபேமிலிக்குள்ள உள்ளது. என்னுடைய நகைகள் அது தவிர எனக்கு அக்கா தம்பி இந்த மாதிரி எங்கள் உறவினர்களுக்குள்ள நகை இருக்கே தவிர வெளியரங்கமாக நாங்கள் யார்கிட்ட வாங்கியிருந்தோமோ எல்லா கடனையும் அடைக்க கர்த்தர் கிருபை புரிந்தார். அது மட்டும் இல்லை, நான் என்ன சொல்றேன்னா இந்த 3 வருஷத்துக்குள்ள எங்கள் வீட்டுக்குள்ள பெரிய போராட்டம் இந்த கடன்னால. எங்களுக்குள்ள எனக்குள்ள இந்த இவர் அந்த தொழிலை விட்டு வெளியே வாங்கிச்சுன்னா வரவே மாட்டேன்னு இருந்தாரு. அதனால இவரை விட்டு பிரிஞ்சிடலாமோ இல்லை 3 பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து செத்துடலாமோ, இதுதான் எனக்குள்ள இருந்த போராட்டம். ஏன்னா இவர் தொழிலை விட்டு வெளியே வரல, கடவுள் எனக்கு நல்ல சேலரியை கொடுத்துருந்தாரு. கிட்டத்தட்ட நான் இந்த சபைக்குள்ள சொல்லியிருந்த நான் வந்து வருத்தப்படலை. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் தாண்டுற அளவுக்கு கடவுள் எனக்கு சம்பளத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் அதில் வந்து ஒரு 60-70 ரூபா தான் எனக்கு வரும். அது 60-70 கூட 1 ரூபா 2ஆம் தேதியை தாண்ட எனக்கு அக்கௌண்ட்ல இருக்காது. அவ்வளோ கடன், எல்லா கடனுமே இதற்கு தொழிலுக்காக உள்ள கடனை தவிர எனக்காகவோ இல்லை எனக்கு ஒரு வியாதிக்காகவோ இல்லை எனக்கு ஒரு பிரசவத்துக்காகவோ எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபருக்காகவோ வாங்கின அமௌண்ட் கிடையாது. இவ்வளவு கடனை அடைச்சிட்டே இருப்பேன் வரிசையா, 1 ரூபா கையில இருக்காது. ஆனாலும் இந்த தொழிலை விட்டு வெளியே வாங்கன்னு அவர் வரல. இனி இதை விட்டா ஒன்னில் குடும்பம் பிரியணும், இல்லைன்னா மொத்தமா தற்கொலை பண்ணணும். இந்த முடிவில் இருக்கும்போது தான் கடவுள் இந்த ஊழியக்காரர் மூலமா எங்க குடும்பத்துல வந்து இந்த பிரேயருக்கு பிறகு அவர் வந்து பிரேயர் பண்ணி என்னைக்கு காலடி வச்சாரோ அதுக்கு பிறகு என் குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம். அதுக்கடுத்து நாங்கள் இந்த அவர் வந்து ஹிந்து இதுல வளர்ந்தவர், ஹிந்து ஆலயத்துக்குள்ள ஹிந்து சர்ச் கோயிலுக்குள்ள ஒரு பொறுப்புல இருந்தவர். இந்த பாஸ்டர் இந்த பிரேயர் பண்ண பிறகு அவர் இந்த சர்ச்சுக்குள்ள வந்து உண்மையாட்டே நான் ஒரு 16 வருஷத்துக்கு பிறகு அவர் முட்டி போட்டு பிரேயர் பண்றது இங்கேதான் நான் பார்க்கிறேன். வீட்டில் கூட எங்க பாலப்படம் சர்ச்சிலேயே முட்டி போடுவாரு, அங்க எல்லாரும் போடுவாரு, இல்லைன்னா சேர்ல உட்காந்து பெஞ்சில் உட்காந்து கண்ண மூடிட்டு இருப்பாரு தவிர முட்டி போட்டு திறந்து பிரேயர் பண்ணது இங்கேதான் நான் பார்க்கிறேன். கடவுள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எங்களை மாற்றினாரு, குடும்பத்துக்குள்ளேயும் சமாதானத்தை தந்தாரு. அது மட்டும் இல்லாத எங்களை இந்த இடத்துல ஒரு சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் உயிரோட இருக்கோம்னா இந்த சபைக்குள்ள நாங்கள் வந்ததுதான். இதை இன்னொன்று எங்களுக்கு இந்த இடத்துல வந்ததுனால இந்த சகோதரியோட பிரேயர் எங்களுக்கு கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் நாங்கள் இது வரைக்கும் எங்கேயும் கேட்டதில்லை. நான் ஏஜி சர்ச்சுக்கு போயிருக்கேன், படிக்கும் போது வேலையை பார்க்கும்போது ஏஜி சர்ச்சுக்கு போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி மெசேஜ் நான் பார்த்ததில்லை. கடவுள் எங்களை ஒரு ஆவிக்குரிய சபைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுக்காக கடவுளுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக பிரேயர் பண்ணின பாஸ்டர், அவங்க குடும்பம் மற்ற எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லுறேன். இந்த இடத்துல இன்னைக்கு என்னை மொத்தமாய் சாட்சியை எங்களை குடும்பமாய் அழைத்து வந்து சாட்சியை நிறுத்துற கடவுளுக்கு நான் நன்றியை சொல்லுகிறேன்.